Hi students, welcome to SEMAS classes. Partial differential equation. இங்கே லெக்ரான்ஜிஸ் மெத்தடில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். Solve y square p minus xyq is equal to x into z minus 2y. முதல்ல இந்த ப்ராப்ளம் லெக்ரான்ஜிஸ் மெத்தட் தானான்றத ஐடென்டிஃபை பண்ணணும். கொடுத்துருக்க கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்களேன். y square p minus xyq that is equal to x into z minus 2y. லெக்ரான்ஜிஸ் மெத்தடுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்கணும், அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூவில் இருக்கணும், ஈக்குவல் டு நோ டேர்ம்ஸ் இன்வால்விங் பி அண்ட் கியூ இருக்கணும். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை லெக்ரான்ஜிஸ் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். லெக்ரான்ஜிஸ் மெத்தடில் இதோட ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இதோட சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் தேவை. அப்படின்னா இங்கே என்னென்ன பிக்யூஆர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இயர் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். பி கூட இருக்கிறத கேபிட்டல் பின்னு எழுதிக்கணும். Q கூட இருக்கிறது, இந்த Q கூட இருக்கிறது மைனஸ் எக்ஸ் ஒய். ஆறுன்றது PQவில் இல்லாத டேர்மை ஆறுன்னு எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு இசட் மைனஸ் 2y. அப்போ இதோட சப்சிடரி ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதலாம்னா dx பை p, அதாவது y ஸ்கொயர் ஈக்குவல் டு dy பை q எழுதணும். q வேல்யூ வந்து மைனஸ் எக்ஸ் ஒய். that is equal to dz by r. r வந்து இங்க x into z minus 2y. இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங், இன்னொன்று மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர். இந்த ப்ராப்ளத்தை மெத்தட் ஆஃப் குரூப்பிங்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம். மெத்தட் ஆஃப் குரூப்புக்கான கண்டிஷன் என்னென்னா, நான் ரெண்டு டேர்மை இதுலேருந்து எடுத்து குரூப் பண்ணிக்கலாம். அப்படி குரூப் பண்ணும் பொழுது மூணாவது வேரியபிள் அங்கே இருக்கக்கூடாது, இருந்தாலும் கேன்சல் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த முதல்ல இருக்கிற ரெண்டு டேர்மை நான் எடுத்துக்கிறேன். dx by y ஸ்கொயர் ஈக்குவல் டு dy by மைனஸ் எக்ஸ் ஒய். பாருங்க இங்கே z டேர்மே இல்லை, அதனால இதை குரூப் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை எப்படி எழுதிக்கணும்னா y dy எல்லாம் ஒரு பக்கம், x dx எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அப்படின்னா முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு yக்கு ஒரு y கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டிஒய். இப்போ இதை ஃபர்தராக எழுதணும்னா இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட், இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் C1ன்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு C1. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2C1 வரும். தேர்ஃபோர் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம். u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதோட ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அகெயின் முன்ன சொன்ன மாதிரி தான், எய்தர் ஐ கேன் யூஸ் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் ஆர் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். திருப்பியும் நான் இன்னொரு வாட்டியும் இங்கேயும் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கை யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு டேர்மை எடுத்துக்கிறேன். dy பை மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு dz பை எக்ஸ் இன்ட்டு இசட் மைனஸ் 2y. இப்போ இதில் என்ன தான் எக்ஸ் வேரியபிள் மூணாவதாக இங்கே இருக்குது, இருந்தாலும் ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கிறதுனால we can get cancel. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். முதல்ல எப்படி எழுதிக்கலாம், z dy minus 2y dy equal to minus y dz. இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரேன், இது இங்கே போயிடுறது. அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன், y dz plus z dy is equal to 2y dyன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன், uv dash plus vu dash. அப்போது டிஃபரன்சியேஷன் ஆஃப் uvன்னு எழுதலாம். அப்போ d of yz equal to 2y dy. இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் we get, இதை இன்டகிரேட் பண்ணால் yzன்னு மாறிடும். இன்டகிரல் ஆஃப் dx xன்ற மாதிரி இன்டகிரல் ஆஃப் dyz yzன்னு வரும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் y ஸ்கொயர் பை 2
ப்ளஸ் C2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் எப்படி எழுதிக்கலாம், yz minus y square is equal to C2. This implies that another solution b is equal to yz minus y square. இப்போ u கண்டுபிடிச்சிட்டோம், v கண்டுபிடிச்சிட்டோம். The general solution is given by pi of u comma v equal to 0. That is, இந்த ப்ராப்ளத்துக்கான general solution pi of u வந்து x square plus y square, v வந்து yz minus y square, that is equal to 0. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.